வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூடான சுவையான மைசூர் போண்டா செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு டீயோடு நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காரம் மட்டும் ஒரு சட்னி வச்சு இதுக்கு சர்வ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு தயிர், ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுடுங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, கொஞ்சம் தேவைக்கு உப்பு. இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிடுங்க. தயிர், உப்பு, சோடா உப்பு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூடால ஒரு கப்பு மைதா மாவு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாம் சேர்த்து நல்லா குழச்சிக்கலாம். மாவு திக்காக தான் இருக்கணும். இதை நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருவோம். நல்லா கலந்து விடுங்க. ஒரு பீட்டர் போட்டு பண்ணுங்க. இதோட ஒரு 30 ml ஆயில் விட்டுடுங்க. இதுவும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1/2 hour ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இதேமாரி திக்காக இருக்கணும். எடுத்து போடுறப்பல இருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி அதுவும் சேர்த்துடலாம். இதை இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். மாவு பாருங்க, இவ்வளோ திக்காக இருக்கணும். தண்ணியும் தயிரும் சேர்ந்து 1 கப்பு வரும்படி பார்த்துடுங்க. அதுக்கு மேலே வந்துடுங்க. இப்போ தான் தூக்கி போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி திக்கான பேட்டராக ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க. மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. மாவு கலந்து வச்சுட்டு ஸ்டவ்வில் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி அந்த சூடான எண்ணெயில் ஒரு ஸ்பூன், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து விட்டுட்டு போட்டிங்கன்னா இதே போல் சாஃப்டாக வரும். இப்படி சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க. இது காரமாக சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளோட மைசூர் போண்டா ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துடலாம்.
நம்மளோட மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.